எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரோட்ரிக்ஸ். அவங்க சொன்ன மாதிரி என்னோட ஊரு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில அன்னை நகர் அப்படின்னு ஒரு சிறிய கடற்கரை கிராமம். நான் ஒரு புத்தகத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். வெளியேற்றம் நாவல். எழுத்தாளர் திரு யுவன் சந்திரசேகர் எழுதினது. ஸோ இந்த நாவல் நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே வாசிச்சு முடிச்சுட்டேன். இன்னைக்கு இப்போ இங்க முதல் தடவையா பேச கூட்டப்ப இந்த நாவல் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். மறந்துருச்சு நிறைய நாவல்ல உள்ளது எல்லாமே. ஸோ வர்றதுக்கு முன்னாடி அவசரமா எடுத்து ஒரு தடவை அப்படி புரட்டி பார்த்தேன் என்ன இருக்கு அப்படின்னு. எனக்கு எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் அவர்களோட முதல்ல தெரிஞ்சது குள்ளச்சித்தன் சரித்திரம் நாவல் இருக்குல்ல, அவர் எழுதினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த நாவல். சின்ன நாவல் தான், ஆனாலும் அது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிசம்னு சொல்ல முடியாது. இப்ப மேஜிக்கல் ரியாலிசம் அப்படின்னா மார்க்விஸ் எழுதின தனிமை 100 ஆண்டுகள் ஒரு மேஜிக்கல் ரியாலிசம். அதுவும் இல்லாம இப்ப அருந்ததி ராய் எழுதின சின்ன விஷயங்களின் கடவுள் அது ஒரு மேஜிக்கல் ரியாலிசம். ஆனா எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் அந்த ஒரு மேஜிக்கல் ரியாலிசத்தை உள்ளாடி அடைக்க முடியாது. மேஜிக்கல் ரியாலிசம் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது வந்து ஒரு மேஜிக்கா இருக்கும், அதை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், புதுசா இருக்கும். ஆனா யுவன் சந்திரசேகர் அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குமே அனுபவப்பட்டதையோ இல்ல நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தையோ அவரோட கதையோட ஓட்டத்துல உள்ள கொண்டு வர்றாரு. ஸோ அது மேஜிக்கல் ரியாலிசம் சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் நடக்காத சில விஷயங்கள், பட் நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரியான ஒரு நாவல் தான் குள்ளச்சித்தன் சரித்திரம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு நாவல். அதை வாசிச்சுட்டு நான் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில போன் பண்ணி பேசினப்போ எங்க 2 பேருக்கு உள்ளாடி அந்த உரையாடல் ரொம்ப நேரம் போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கிட்ட பேசுனது. அதுக்கு பிறகு அவரோட காணல் நதி நாவல் அதை வாசிச்சுட்டு அதே பேசினேன். ஸோ குள்ளச்சித்தன் சரித்திரம் படிச்சுட்டு அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எனக்கு இந்த நாவல் சஜஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த நாவல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வெளியேற்றம் படிங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா விருப்பம், நல்ல ஒரு வாசிப்பு அனுபவமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்பவே நான் இதை வாங்கி படிக்கும் போதே எனக்கு தோணிருச்சு அது இந்த நாவல் வந்து குள்ளச்சித்தன் சரித்திரத்தோட செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த கதைக்கு இந்த கதைக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா அதை ஒட்டி வரக்கூடிய ஒரு நாவல். ஸோ வெளியேற்றம் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நம்மளோட லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துடும், ஒரு திருப்புமுனை. இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நம்ம விருப்பப்படி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு அமையுமா, இல்ல அப்படி ஒரு சூழ்நிலையே நமக்கு வந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறி தங்களுடைய வாழ்க்கையை வேற விதமா அமைச்சுக்கிட்டவங்கள பத்தின கதை தான், நாவல் தான் இந்த வெளியேற்றம். ஸோ இதுல நிறைய கதாபாத்திரங்கள் வராங்க. வேதமூர்த்தின்னு ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவங்களுக்கு மேல பெரியவர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவரோட பேர் இதுல பெரியவர் தான் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சந்தானம், அவர் தான் இதுல வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களையும் இணைக்கிறவர். சந்தானம் அப்படிங்கிற கதாபாத்திரம். அது இல்லாம ஜாய்ராம், வைரவன், மன்னாதி, குற்றாலிங்கம், பால்பாண்டி, சிவராமன், ராமலிங்கம், ஹரிஹர சுப்பிரமணியன், கோவர்த்தனம், இங்க எல்லாருமே இந்த நாவல்ல வரக்கூடிய கதாபாத்திரம். ஸோ இது என்ன கதை, இந்த நாவல் எப்படி போகுது, இல்ல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லி சுவாரஸ்யத்தை குறைக்க விரும்பல. நீங்க வாசிக்கும் போது ஒருவேளை வாசிச்சா. ஆனா இந்த நாவல் ஒரு நாவலுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்புல இல்லை. ஒரு முதல் அப்படியே ஆரம்பிச்சு தொடர்ச்சியா போற மாதிரியா இல்லை. சில குறிப்புகள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அதுல வந்து ஒரு தொடர்ச்சி இருக்காது. அதே மாதிரி இதுல ஒரு தொடர்ச்சி நமக்கு இருக்கவே இருக்காது. நாவல் எங்கேயோ ஆரம்பிக்கும், திடீர்னு சந்தானம் வருவாரு, அவர்கிட்ட இருந்து நான் இப்போ சொன்ன கதாபாத்திரங்களோட ஒவ்வொருத்தங்களோட அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு எப்போ அந்த வாழ்க்கையில இருந்து வெளியேற சூழ்நிலை நடந்துச்சு, அந்த சூழ்நிலையை பத்தி ஒரு அத்தியாயம். அது முடிஞ்சு அடுத்த ஆளோட அத்தியாயம், அப்படி போயிட்டே இருக்கும். ஆனா இதுல திரு யுவன் சந்திரசேகர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு ஜீனியஸ். அவர் இதுல ஜெயிச்ச விதம் என்னன்னா, அதை ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அவர் எழுதின விதம், நம்ம கிட்ட கடத்தின விதம். எனக்கு யுவன் சந்திரசேகர் அவர்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட மொழிநடை. ஒரு நாகர்கோவில்காரன் வந்து கதாபாத்திரமா இருக்கான்னா அந்த மொழிநடை நாகர்கோவில் மொழிநடையில தான் இருக்கும். அந்த நாகர்கோவில்ல அது என்ன, அந்த லோக்கல் ஸ்லாங்ல என்னென்ன நுவான்சஸ் இருக்கும்ல, அது எல்லாமே அவரோட நடையில இருக்கும். அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சு எழுதுறாருன்னு தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி தான். ஸோ இதுல குற்றாலிங்கம் அப்படிங்கிறவர் வர்றாரு, வைரவன் ஒருத்தர் வர்றாரு. நான் அந்த சூழ்நிலைகளை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஸோ அவங்க அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது, அதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வர்றாங்க, வெளியே வந்த பிறகு அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்ல வரும். ஸோ நம்ம அப்படி வாசிச்சுட்டே வரும்போது முதல்ல நம்ம நாவலை தொடங்குறோம்ல,
அது எங்கேயோ தொங்கிட்டே இருக்கும், நம்ம மைண்ட்ல பின்னாடி தொங்கிட்டு இருக்கும். இது என்ன இப்படி பாதியில நிக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நாவல் தொடர்ந்து போகும், ஆனா நமக்கு அது ரசிக்கிற மாதிரி இருக்கும், தொடர முடியும் நம்மளால நாவல். ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயமும் அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அப்புறம் போய் செகண்ட் பார்ட்ல இந்த தொங்கிட்டு இருக்க இடம் ஒரு இடத்துல வந்து சேரும். நான் அப்படியே வா அப்படின்னு, எப்படி இது ஒரு 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 பெரிய ஜீனியஸ் இல்லாம யாராலையும் அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. அந்த நாவலை கொண்டு வந்து மொத்தமா சேர்த்து அது சேரும்போது நமக்கு ஃபுல் பிக்சர் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துடும். ஓ இதுதான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஒர்க் இந்த நாவல் நான் வெளியேற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க செகண்ட் பார்ட்ல இது எப்படி வரும்னா, இவங்க வெளியேறிட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன ஆனாங்க. ஸோ இந்த சந்தானம் தான் ஒவ்வொருத்தரையா போய் மீட் பண்றாரு, ஒவ்வொருத்தரையா போய் சந்திக்கிறாரு. அவர் ஒருத்தரை சந்திக்கும் போது அவங்க அடுத்தவங்களை பத்தி சொல்லுவாங்க, அவங்கள போய் சந்திப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சந்திக்கிற சூழ்நிலை, அவங்க எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க இதுல ஒரு முக்கியமா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஒவ்வொருத்தரை பத்தியும் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் தான் சொல்றாரு. செகண்ட் பார்ட்ல அந்த கேரக்டரே சொல்லும், இந்த இந்த சுச்சுவேஷன்ல நான் ஏன் எப்படி ஆனேன், எந்த மாதிரி ஆனேன், எதுக்காக வந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆனேன் அப்படிங்கிறது. ஸோ அது நமக்கு வந்து ஒவ்வொரு அத்தியாயம் தாண்டி தாண்டி போக போக ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே கீதை தெரியும். கீதையில வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், ஒவ்வொரு காண்டங்களை பத்தி சொல்லுவார், நிறைய காண்டம் வரும். இதுல வந்து நான் உணர்ந்தது அதுதான், நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குமே நம்ம அமைகிற செயல்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு இந்த செயல் பண்ணும்போது நான் திருப்தி அடைகிறேன், எனக்கு இதுதான் சரியான செயல் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொருத்தங்க போய் அமைஞ்சிருப்பாங்க. இப்போ குற்றாலிங்கம் அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலியை சேர்ந்தவர், அவர் சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டே இருப்பார், அவருக்கு எப்பவும் பசி வந்துகிட்டே இருக்கும், அதனாலே அவருக்கு நிறைய பிரச்சனை வரும், அவரால் சாப்பிடாம இருக்கவே முடியாது. கடைசியில் அவருக்கு போய் சேர்ற இடம் வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுற இடம். அவர் ஒரு உணவை வச்சு அவங்க அதுல சாப்பாடு ரெடி பண்ணி வண்டியில போட்டு போயிட்டே இருப்பாரு, போற வழியில பாக்குற பிச்சைக்காரங்க நோயாளிங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு இடத்துல போய் அமைவாங்க. ஸோ இது நமக்கு யுவன் சந்திரசேகர் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கவிதை மொழியிலையோ இல்ல கனவு மொழியில எழுதக்கூடிய ஒரு ஆள் இல்லை. அவரோட மொழி வந்து ரொம்ப இயல்பா இருக்கும், ஆனா திடுதிப்புன்னு ஒரு ஸ்பார்க் வரும், அதுவும் இயல்பான மொழியில தான் இருக்கும். ஆனா அது அந்த ஸ்பார்க்கை வந்து அவரு பத்த வைக்கிற விதம், நம்மளை உள்ள கொண்டு போற விதம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாவல் இது. ஸோ அப்புறம் கடைசியா சங்கமம் பகுதியில் வந்து இது எப்படி போய் முடியுது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. ஸோ நான் கதையை எதுவும் பெருசா விளக்கமா சொல்ல விரும்பல, முடிஞ்சா படிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நாவல், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.